ஹே விடிஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சூப்பரான ஒரு ஸ்கின் கேர் ரெமடி தான் வந்து பார்க்க போறோம். இந்த ரெமடி வந்து உங்க ஸ்கின்னை நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாம ரிங்கிள்ஸ் வர்றதை வந்து நல்லாவே கண்ட்ரோல் பண்ணியும் கொடுக்கும். இதுக்கு முன்னாடி ரிங்கிள்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி இருக்கு அப்படின்னா கூட அதையும் வந்து ரெக்கவர் பண்ணி வந்து கியூர் பண்ணி கொடுக்கும். இந்த பேக்கை வந்து நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணும்போது உங்க ஸ்கின்னை நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கறதுக்கும் இந்த பேக் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த பேக்கை வந்து நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சிம்பிளா தான் நம்ம வீட்ல இருக்கிற ரெமடிய வச்சு தான் வந்து பண்ண போறோம். இந்த ரெமடிய வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து வீடியோல போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களோட ரெகுலர் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இப்ப பேக் ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பவுல், அதாவது ஒரு பாத்திரத்துல வந்து எனக்கு தேவையான அளவுக்கு வந்து வடிச்ச கஞ்சி வந்து நான் வந்து எடுத்திருக்கேன். இது கூட வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் பால் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். பால் வந்து நீங்க காய்ச்சின பாலாவும் இருக்கலாம், இல்லைன்னா காய்ச்சாத பாலாவும் இருக்கலாம். நீங்க எது வேணாலும் எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம பாயில் தான் பண்ண போறோம். நெக்ஸ்ட் இது கூட வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ரைஸ் ஃபிளவர் வந்து எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் இது கூட வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கார்ன்ஃபிளவர் வந்து எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து காஃபி பவுடர் வந்து எடுத்துக்கிறேன். காஃபி பவுடர் நீங்க எந்த பிராண்டா இருந்தாலும் ஓகே. நீங்க எந்த பிராண்ட் யூஸ் பண்றீங்களோ அதையே நீங்க அப்படியே எடுத்துக்கோங்க. இப்ப இது எல்லாத்தையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்க மிக்ஸ் பண்ணும்போது வந்து கட்டி விழக்கூடாது. அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க, கட்டி இல்லாம. அப்பதான் நம்ம பேக் வந்து ரெடி பண்ணும்போது ஒரு பேக் டைப்புக்கே வரும். இல்லைன்னா கட்டி கட்டியா இருக்கும் அங்கங்க, திப்பி திப்பியா. ஸோ அதனால வந்து கட்டி இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுல நம்ம மெயினா ஆட் பண்ணிருக்கிறது வந்து வடிச்ச கஞ்சி தான். வடிச்ச கஞ்சி வந்து உங்க ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். உங்க ஸ்கின்ல இருக்கிற அன்ஈவன் ஸ்கின் டோன் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணி உங்க ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். உங்க ஸ்கின்ல இருக்கிற டெட் செல்ஸையும் வந்து நல்லாவே ரிமூவ் பண்ணி உங்க ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த வடிச்ச கஞ்சி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்ப நான் வந்து கட்டி இல்லாம வந்து கரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்ப இதை வந்து அடுப்புல சிம்ல வச்சே நீங்க வந்து கிளறிக்கிட்டே இருக்கணும். நீங்க ஹை ஃப்ளேம்ல வச்சீங்கன்னா ரொம்பவே கட்டியாயிரும். ஸோ நீங்க வந்து சிம்ல வச்சு இந்த மாதிரி கிளறிக்கிட்டே இருங்க. அப்பதான் வந்து நம்மளுக்கு ஒரு க்ரீம் டைப்புக்கு வந்து வரும். நெக்ஸ்ட் இது கூட வந்து ரைஸ் ஃபிளார் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ரைஸ் ஃபிளார் வந்து உங்க ஸ்கின்னையும் நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாம உங்க ஸ்கின்ல இருக்கிற அந்த டெட் ஸ்கின் செல்ஸை ரிமூவ் பண்றதுக்கா இருக்கட்டும், இல்லைன்னா பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ், இது எல்லாத்தையுமே நல்லா ரிமூவ் பண்ணி உங்க ஸ்கின்னை வந்து நல்லாவே பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். மில்க் வந்து உங்க ஸ்கின்னை நல்லா சாஃப்டன் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட் இது கூட வந்து கார்ன்ஃபிளவர் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். கார்ன்ஃபிளவரும் வந்து உங்க ஸ்கின்னை வந்து நல்லா டைட்டனும் பண்ணி கொடுக்கும். அதே நேரத்தில் உங்க ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த கார்ன்ஃபிளவரும் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ நம்மளுக்கு வந்து பேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்க சிம்ல வச்சு கிண்டும் போது இந்த டைப்புக்கு வந்து வந்திருக்கணும். இப்படி வரும்போதே வந்து நீங்க அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. அந்த ஹீட் இருக்கிற தண்ணிக்கும் கிண்டி விடுங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு கட்டி ஆகாம இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு வந்து ரொம்ப கட்டியாயிடுச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இது கூட வந்து தயிர் இல்லைன்னா மில்க், இதுல 2ல ஏதாவது ஒண்ண வந்து நீங்க ஆட் பண்ணி திரும்ப வந்து கிளறி விட்டுக்கோங்க. நீங்க அப்படி கிளறும்போது ஒரு பேக் டைப் உங்களுக்கு வந்து கிடைச்சிடும். இந்த மாதிரி நம்ம வந்து பேக் டைப்பு கிளறி வச்சுக்கிட்டாதான் நம்ம ஃபேஸ்ல அப்ளை பண்ணும்போது கரெக்டா நிற்கும். இப்போ வந்து பேக்கை வந்து ரெடி பண்ணியாச்சு. பேக்கும் நல்லா ஆறிடுச்சு. நம்ம ஃபேஸ்ல வந்து அப்ளை பண்ற அளவுக்கு வந்து வந்துருச்சு. இப்போ வந்து அந்த பேக்கை வந்து இன்னொரு பவுல்ல வந்து நான் மாத்திக்கிறேன். இப்போ இந்த பேக்கை வந்து என்னோட ஃபேஸ்ல வந்து நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். இப்போ பேக் எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னு பார்த்துருப்பீங்க. பேக் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பலாம் செலவாகாதுங்க. நம்ம வீட்டிலேயே கீழே ஊற்றக்கூடிய வடித்த கஞ்சியை வச்சு தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இந்த பேக்கை வந்து நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கணும். ரெகுலராக எடுக்கும்போது தான் உங்கள் ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு சேஞ்சஸ் வந்து தெரியும். அது மட்டும் இல்லாமல் இந்த பேக் வந்து நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்ல பெனிஃபிட்டாகவும் இருக்கும். இப்போ இந்த பேக்கை வந்து என்னோட ஃபேஸில் நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி இந்த பேக்கை வந்து உங்களோட ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா ஈவனாக அப்ளை பண்ணிக்கோங்க.
இந்த பேக்க வந்து நீங்க ரெகுலரா அப்ளை பண்ணும்போது, உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து உங்க ஏஜிங்க வந்து தள்ளி போடும். ஏன்னா, இதுல வந்து நம்ம ரைஸ் ஃப்ளார் அதாவது வடிச்ச கஞ்சி வந்து ஆட் பண்ணியிருக்கோம். வடிச்ச கஞ்சி வந்து நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணும்போது, உங்களோட ஏஜிங்க வந்து கண்ட்ரோல் பண்ணி, அத வந்து தள்ளி போடுறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் சுருக்கம் இதுகெல்லாம் வந்துருச்சு அப்டின்னாலும், அத வந்து ரிமூவ் பண்ணி உங்க ஸ்கின்ன ஈவனா வச்சுக்கிறதுக்கும் இந்த வடிச்ச கஞ்சி ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம, இந்த பேக்க வந்து நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணும்போது, உங்க ஸ்கின்ல இருக்கிற அன்ஈவன் ஸ்கின் டோன் எல்லாம் ரிமூவ் பண்ணி, உங்க ஸ்கின்ன வந்து ஈவனாவும் மாத்தி குடுக்கும். உங்க ஸ்கின்ல வந்து டல்லா இருக்கு, இல்ல அப்டின்னா சன்னால என்னோட ஸ்கின் வந்து ரொம்பவே டேன் ஆயிடுச்சு அப்டிங்கிற பட்சத்துக்கும், உங்க ஸ்கின்ன வந்து நல்லாவே பிரைட்டன் பண்ணி, நல்லா சாஃப்டனும் பண்ணி குடுக்கும். உங்க ஸ்கின்ன வந்து ஈவனா வச்சுக்கிறதுக்கு இந்த பேக் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்ப இந்த பேக்க வந்து என்னோட ஃபேஸ் ஃபுல்லா நல்லா நான் வந்து அப்ளை பண்ணிட்டேன். அப்ளை பண்ணிட்டு ஒரு 20 மினிட்ஸ் வந்து அப்படியே ட்ரை ஆக விட்டுருங்க. நான் வீடியோல வந்து ஃபேஸ்ல மட்டும் தான் அப்ளை பண்ணி காமிச்சிருக்கேன். நீங்க யூஸ் பண்ணும்போது உங்க ஃபுல் பாடிக்கும் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்க பாடிக்கும் சேர்த்து நல்ல ஒரு ரிசல்ட் வந்து இருக்கும். இப்ப வந்து 20 மினிட்ஸ் வந்து ஆயிருச்சு. என்னோட ஃபேஸ வந்து நான் வாஷ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இந்த பேக்க வந்து நீங்க தொடர்ந்து 7 டேஸ் யூஸ் பண்ணி பாருங்க. உங்க ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு சேஞ்சஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போதே உங்க ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு இன்ஸ்டன்டான பிரைட்னஸ் வந்து கிடைக்கும். உங்க ஸ்கின் வந்து அந்த டல்னஸ்லாம் இருக்கும் பாத்தியா உங்க ஸ்கின்ல, அதெல்லாம் வந்து ரிமூவ் ஆகி உங்க ஸ்கின்ன வந்து நல்லாவே பிரைட்டன் ஆகியிருக்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். கண்டிப்பா இந்த பேக்க வந்து அட்லீஸ்ட் ஒரு 7 டேஸா வந்து ரெகுலரா யூஸ் பண்ணி பாருங்க. அப்பதான் நல்ல சேஞ்சஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும். இப்ப என்னோட ஃபேஸ நல்லா வாஷ் பண்ணிட்டேன். வாஷ் பண்ணதுக்கப்புறம் என்னோட ஸ்கின்ன வந்து நல்லா பிரைட்டன் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாம ஒரு சின்ன க்ளோவும் வந்து எனக்கு வந்து தெரியுதுங்க. ஏன்னா இந்த பேக்ல வந்து நம்ம மெயினா ஆட் பண்ணியிருக்கிறது வந்து ரைஸ் வாட்டர் தான் ஆட் பண்ணியிருக்கோம். ரைஸ் வாட்டர் வந்து உங்க ஸ்கின்ன நல்லா பிரைட்டன் பண்ணி குடுக்கும். இந்த பேக்க நீங்க வந்து ரெகுலரா அப்ளை பண்ணும்போது, உங்க ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு சேஞ்சஸுமே வந்து கண்டிப்பா தெரியுங்க. கண்டிப்பா இந்த பேக்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி என்னோட கமெண்ட்ல ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனல இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாலும், நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களோட ரெகுலர் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். See you next video. Take care. Bye bye.